அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் செய்தவர்கள் மீது, இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்தவர்களை எல்லாம் கட்சியிலே இருந்து நீக்கியிருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயும் சரி, மாண்புமிகு அம்மார்கள் காலத்திலேயும் சரி, யார் இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தார்கள். அதே அடிப்படையில் தான் இன்றைக்கு கழக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நடவடிக்கை எடுத்து இந்த கட்சியிலே இருந்து துரோகம் செய்தவர்களை நீக்கி இருக்கிறார். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை. ஆனால் பொது வழியிலே இதுபோன்று தொடர்ந்து இந்த இயக்கத்திலே தலைமை கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை பெற்றுக்கொண்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தால் எங்களை போன்ற தொண்டர்கள், எங்களை போன்ற நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இதன் மீது தொடர்ந்து கழகத்திற்கு எதிராக, கழகத்திற்கு குழப்பம் ஏற்படுத்துகின்ற வகையில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பவர்கள் மீது பொதுச் செயலாளர் என்ற முறையில் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்தையும் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறது, அவங்க உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறதும் கடந்த சில நாட்களா தொடர்கதையா இருக்குது. இதற்கு ஏன் கழக பொதுச் செயலாளர் நிரந்தர தீர்வு எடுக்க மாட்டேன்றார்? இப்ப நீங்க கூட எடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க, ஏன் அவர் எடுக்க தயங்குறார்? அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். இந்த இயக்கத்தில் இருக்கின்ற ஒரு தொண்டர்களை கூட இழந்துவிடக் கூடாது, ஒரு நிர்வாகிகளையும் இழந்துவிடக் கூடாது. எங்களையெல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள், எங்களையெல்லாம் அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள்தான் கதறுகிறார்கள். அவர்கள் கதறுகின்றதற்கு செவிசாய்த்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு மீண்டும் மிக மிக முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் தந்தார்கள். ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெரிவிக்கிறார்கள். அதுவும் பொதுவெளியிலே தெரிவிக்கிறார்கள், பேட்டி கொடுக்கின்றார்கள். இது எப்படி கட்சி கட்டுப்பாட்டிற்கு உள்வரும்? அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டிலே உண்மை இருக்கிறது, ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டிலே துளியளவு கூட உண்மை இல்லை என்பது இந்த இயக்கத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றாக தெரியும். துணை பொதுச் செயலாளர் பதவியை விட இந்த இயக்கத்திலே பெரிய பதவி இருக்கிறதா? பொதுச் செயலாளருக்கு அடுத்த பதவி. அந்த பதவியிலே உங்களை உட்கார வைத்து அழகு பார்க்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் 2 துணை பொதுச் செயலாளர்களும் ஒன்றாக அமர்ந்து இந்த இயக்கத்தின் மீதும், இயக்கத்தினுடைய தலைமையின் மீதும், கழகத்தினுடைய பொதுச் செயலாளரின் மீதும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறீர்கள். ஏன் அதை நேரடியாக வாருங்கள். சட்டமன்றத்திற்கு அண்ணன் தினந்தோறும் வருகிறார். அவருடைய சட்டமன்ற கட்சி அலுவலகத்திற்கு வாருங்கள், அல்லது தலைமை கழகத்திற்கு வாருங்கள், அவருடைய இல்லத்திற்கு வாருங்கள். வந்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள், நேரடியாக கேளுங்கள். அதை விடுத்து ஏன் நீங்கள் பொது வெளியிலே பேட்டி கொடுக்கின்றீர்கள்? இது எப்படி கட்சி கட்டுப்பாட்டிற்குள் அடங்கும்? கட்சி கட்டுப்பாடை மீறுகின்ற செயலாகத்தான் நாங்கள் எண்ணுகிறோம். கட்சி கட்டுப்பாட்டை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கவில்லை. அண்ணன் எடப்பாடியாரிடத்திலே தயங்குவது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. எடுக்கின்ற முடிவை திடமாக எடுப்பார். எடுக்கின்ற முடிவுகளை தொண்டருடைய நலன் கருதி, இயக்கத்துடைய நலன் கருதி திடமான முடிவுகளை எடுப்பார். வாய்ப்பு கொடுக்கிறார், திருந்துவார்கள் என்று எதிர்பார்க்கிறார். இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முடிவை எதிர்த்து அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே பங்கெடுக்க வேண்டும், அமைச்சர்களாக பதவி ஏற்க வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்துவிட்டு சென்றவர்களை கூட மன்னிப்பு கேட்டார்கள் என்பதற்காக மன்னித்து மீண்டும் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக செயல்படுவதற்கு அனுமதித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தலைமை கழகத்துடைய செயலாளர்கள் பொறுப்புகளை, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்கள் போன்ற பல்வேறு பதவிகளை தந்தார்கள். இதைவிட வேறு என்ன பதவி இந்த இயக்கத்திலே அவர்களுக்கு வழங்க முடியும்? இதைவிட எப்படி அவர்களை அரவணைத்துக் கொள்ள முடியும்? பதவி வேண்டும், மாவட்ட செயலாளர் பதவி வேண்டும், ஆனால் நாங்கள் பொதுச் செயலாளரை வந்து சந்திக்க மாட்டோம் என்றால் இது என்ன கட்சி கட்டுப்பாடு? யார் மீது தவறு இருக்கிறது? செய்த தவறுகளை மறைக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய தொகுதிகளிலே செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற தொகுதி மக்கள் தெரிவிக்கின்ற எதிர்ப்பின் காரணமாக அதிமுக என்ற லேபிளை ஒட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அவர்கள் எல்லாம் தவறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது கடுமையாக கண்டிக்கிறது. பிரச்சனைக்கு எப்ப தீர்வு காண முடியும்? ஏன்னா சட்டமன்ற இடைத்தேர்தல் வரப்போகுது, அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வருது. இதுக்குள்ள அந்த பிரச்சனை எப்ப தீர்வு காணப்படும்? இந்த அதிமுக நடக்கிற குழப்பத்துக்குலாம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக தீர்வு காண்பார்கள். யாரை பற்றியும் இந்த இயக்கம் இழந்துவிடக் கூடாது, யாரும் சென்றுவிடக் கூடாது என்ற பெருத்த ஒரு மனப்பான்மையோடு, பெருந்தன்மையோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அமைதியாக இருக்கிறார். அந்த அமைதியை சீர்குலைக்க வேண்டும் என்று யார் முயற்சி செய்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் கட்சிக்காக, கட்சியுடைய நலனுக்காக எந்த நேரத்திலேயும் ஒரு
உறுதியான முடிவினை எடுப்பார்கள் என்பதை இதன் மூலம் தொகுதி மறுவரை அந்த விவகாரத்துல வந்து அதிமுகவும் பாமகவும் எட்டப்பரலா செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மாணிக்கம் தாக்கல் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. தமிழகத்திலே காங்கிரஸ் என்ற ஒரு இயக்கம் இருக்கிறதா என்பது நாட்டு மக்களுக்கே தெரியவில்லை. அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களுக்கெல்லாம் நாங்கள் பதிலளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்குமா இல்ல தனித்து போடுவீங்க? அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முடிவெடுப்பார். மீண்டும் அதிமுக வி.கே. சசிகலா இணைய என்ன வாய்ப்பு இருக்குது? பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார். 2021 டிடிவியை இணைக்கல, அதனாலதான் 40 தொகுதியில வெற்றி வாய்ப்பு இழந்தாங்கன்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அது ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. 2021 அன்றைய காலகட்டத்திலே அண்ணன் டிடிவி அவர்களை வேண்டாம் என்று சொன்னதே இந்த திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் தான். அனைவரையும் கூட்டணியிலே சேர்க்க வேண்டும், இயக்கம் வெற்றி பெற வேண்டும், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்திலே அமைக்க வேண்டும் என்றுதான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இவர்களை போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அதற்கு இடையூறாக இருந்தார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.